தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/6/2025 சனிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு இரவு 12:15 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நட்சத்திர பழமொழிகள்னு சொல்ல போறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில பழமொழிகள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. சில பழமொழிகள் கவிஞர்கள் சொன்னதுன்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் பரணி தரணி ஆளும் அப்படிங்கிற ஆளே நானும் பரணி தானே, ஏன் தரணி ஆளலை இன்னொருத்தர் கிட்ட கேட்டார். பொதுவாக தரணி ஆளலை அப்படின்னாலும் வசதி வாய்ப்போடு அவர் இருந்தார். பரணி தரணி ஆளும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க எல்லாரும் தரணி ஆள முடியாது. தலைவனாக ஒருத்தர் இருக்கலாம். அதே நேரம் சில நல்ல வாய்ப்புகள் இருக்கிற உத்தியோகத்தில் நல்ல தலைமை பதவிகள் கிடைக்கலாம். ஆனால் சுக்கிரபலம் நல்லா இருக்கணும். பரணி நட்சத்திரம் அதுக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர. பரணி பூரம் பூராடம் சுக்கிரனுடைய சாரத்தை சார்ந்தது. ஆகையினாலே சுக்கிரபலம் நல்லா இருக்கணும். ரெண்டாவது, ஒருத்தருக்கு பதவி கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் பலம் நல்லா இருக்கணும். ஒரு மிகப்பெரிய பதவியில் ஒருத்தர் இருக்காரு, என்னுடைய நண்பர். அவருக்கு 10 செவ்வாய் இருந்தால் பல பேரையும் கட்டி மேய்ப்பான் அப்படிம்பாங்க. பல பேரை வச்சு வேலை வாங்கணும், பல பேருக்கு பதில் சொல்லணும். ஆக அவருக்கு அப்படி இருக்கவங்களுக்கு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்கும். எப்படி ஒரு தலைமை பதவியெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கு, சில நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திர பழமொழிகள்ல அஸ்வதினு முதல் நட்சத்திரம். கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம், முதல் நட்சத்திரம். அதுக்கு அதிதேவதைன்னு சொல்ற போது சரஸ்வதியை கும்பிடணும்பாங்க. ஆனால் ஆபரணம் வாங்க அஸ்வதியை தேர்ந்தெடுன்னு ஒரு பழமொழி. ஒரு புது ஆபரணம் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு நகை கடைக்கு போறீங்க, ஒரு மோதிரம் வாங்குறீங்க, சங்கிலி வாங்குறீங்க, ஏதாவது வாங்குறோம்னு நினைச்சிங்கன்னா, ஆபரணம் வாங்கணும்னா அடுத்தடுத்து ஆபரணம் வாங்குற ஒரு வாய்ப்பு வரணும். பொருளாதாரம் உங்களுக்கு இடம் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் வசதி வாய்ப்பும் நல்லா இருக்கணும். அதனால செயல்படுற நேரம் நல்லா இருக்கணும். நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோல் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான்னு சொல்லி ஒரு பழமொழி. நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து நம்ம செய்கிற போது அது கண்டினியூ ஆகி நல்லது நடக்கும். அந்த அடிப்படையில் ஆபரணம் வாங்க அஸ்வினியை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. அஸ்வதி நட்சத்திரத்தை பார்த்து அன்னைக்கு சித்த யோகம் அமிர்த யோகம் பார்த்து கரிநாள் இல்லையான்னு பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். பொதுவாக நட்சத்திரம் மட்டும் பத்தாது. அப்படி நாள் திதி யோகம் கரண நட்சத்திரம் பார்த்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அணிகலன்கள் தொடர்ந்து வாங்குற யோகம் உண்டு. பாராளும் யோகம் பரணிக்கு உண்டு. பரணியில் பிறந்தா பஞ்சாயத்து தலைவர்லேருந்து பாராளுமன்ற தலைவர் வரைக்கும் வரலாம். ஏதாவது ஒரு பகுதிக்கு தலைவனாக்கலாம்ங்கிறதுக்காக பாராளும் யோகம் பரணிக்கு உண்டு. அடுப்பு போட கார்த்திகையை தேர்ந்தெடு. வீடு கட்டுவாங்க, அடுப்படி, சமையலறை, அடுப்பு போடுறது கார்த்திகை நட்சத்திரத்துல தான் போடுவாங்க. அதாவது நெருப்புக்குன்னு உகந்தது கார்த்திகை. அதனாலதான் திருவண்ணாமலை இருக்கே, இந்த திருக்கார்த்திகைக்கு போறாங்க கோடிக்கணக்கான கூட்டம் போது, அது அக்னிக்காக உள்ளது. அங்கே அந்த நெருப்பு கார்த்திகை திருக்கார்த்திகை போது மலை மேல அங்கே தீபம் எரியும், ஜோதி. ஆகையினாலே அக்னி காரியத்திற்கு கார்த்திகையினே ஒரு பழமொழி. அக்னி சம்பந்தப்பட்ட வகையில ஒரு புது முயற்சி செய்தா. இப்ப சாதாரணமா நெருப்பு சம்பந்தம்னு எடுக்கிற போது எரிவாயு சம்பந்தம் சிலிண்டர் ஒருத்தர் தொழில் பண்றாரு, சிலிண்டர் வியாபாரம் பண்றாரு அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு தொடங்கலாம், அவருக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன செய்கிறதுன்னு நட்சத்திர பழமொழிகள் நிறைய இருக்கு. அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சேமிப்பு உயர்கின்ற நாள், செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். ராசியிலேயே சுக்கிரன் 7ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். எனவே உங்களுக்கு மனைவி மக்கள் வழியில், அதாவது குடும்ப உறுப்பினர் வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. 2லே சூரியன் இருக்கின்றார். எனவே அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்திருந்தாலோ அல்லது அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு ஏதேனும் முயற்சி செய்திருந்தாலோ அந்த அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய விதத்திலேயே இந்த கிரக நிலைகள் இன்றைக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பொருளாதாரம் நிறைவாக இருக்கும். இன்றைக்கு சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை கும்பிடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய நம்பிக்கையோடு நீங்கள் செய்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய முயற்சிகளில் மட்டுமல்ல, புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கூட உருவாகலாம். இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். மறைமுக எதிர்ப்புகளால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறையும். லாபம் வந்த மறுநிமிடமே செலவாகலாம். நண்பர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க முடியாது. அவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். உதவி செய்வதாக சொன்னவர்கள் கூட கடைசி நேரத்தில் கையை விரிப்பர். எனவே திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். அலுவலகத்திலே வேலைப்பளு கூடுதலாக இருக்கும். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, 2 செவ்வாய் இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரக்கூடிய நாள். எனவே இதுவரை வராத ஒரு பாக்கியங்கள் இன்றைக்கு வரலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. இடம் வாங்குவது, வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கலாம். இல்லத்திலே நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த ஒரு திருமண வாய்ப்புகளோ அல்லது ஏதேனும் ஒரு புது முயற்சிகளோ இன்றைக்கு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இன்றைக்கு அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே சனி பகவானை எழுதீபமேற்றி வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே யோகம் தரும் செவ்வாய். அது மட்டுமல்ல, லாபஸ்தானத்தில் குரு. எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய பயணங்கள் உருவாகும். அயல்நாட்டிலிருந்து பணிபுரிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு புதிய அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. 7 சனி இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, 10 குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் என்று ஏதாவது ஒரு மாற்றம் வந்தே தீரும். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். புதன் நல்ல விதத்தில் இருப்பதனாலே மாமன் மைத்துனொழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இந்த நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறலாம். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தர பணியாகும் வாய்ப்பு உண்டு. நேற்றைய பிரச்சனை இன்று சுமூகமாக முடியும். குருவின் பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பங்கள் அகலும். எதையும் நீங்கள் எதிர்மறை சிந்தனையாக இருக்காமல் நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். அன்பு நண்பர்கள் உங்களுக்குரிய உதவிகளை கேட்ட விதத்தில் செய்து கொடுப்பார்கள். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதனாலே என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபம் வரலாம். இடம் பூமியாலும் ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். தொழில் வளம் மேலோங்கும். தொகை கேட்ட இடத்திலே கிடைக்கும். பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் வரலாம். உங்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் உதவி கேட்டால் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். காரணம், சூரிய பார்வை இருக்கிறது. 10க்கு அதிபதி பார்க்கின்ற பொழுது தொழில் மிகச் சிறப்பாக நடைபெறும். வெற்றி நடை போடும். அதே நேரத்தில் உங்களுக்கு அரசியல் மற்றும் பொதுநலத்தில் நீங்கள் இருந்தால் இன்றைக்கு ஒரு நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். இதுவரை சரியில்லாத பொறுப்புகள் இருந்ததே இப்பொழுது எப்பொழுதுதான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நினைத்தவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மிகுந்த ஒரு பொறுப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு வரலாம். நாளிலே ராகு இருப்பதனாலே திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சப்தமாதிபதி சந்திரன். எனவே உங்களுக்கு வாழ்க்கை துணை வெளியே வந்த பிரச்சனைகள் அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்கள் அல்லது அயல் மாநிலம் சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடலாம். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு தொல்லைகள் வரலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்தால் வந்தவுடனேயே அதை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. அருகில் இருக்கும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது உகந்தது. அதே நேரம் இன்று சனிக்கிழமை என்பதனாலே அனுமனை வழிபடுவது ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, ராசியிலேயே சனி யோகம் செய்யும் கிரகம் சனி. எனவே உங்களுக்கு யோகங்கள் அடுக்கடுக்காக வரப்போகிறது. எதையும் நீங்கள் சிந்தித்து செய்யாமல் செய்தால் கூட சிறப்பான வெற்றிகளை காண இயலும். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் வெற்றி நடை போடும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். சகோதர வர்க்கத்தினர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இன்று நல்ல நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள். பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள். பாராட்டும் புகழும் கூடும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் துள்ளி ஓட நீங்கள் கூட்டு தொழிலிருந்து விலகி தனித்த தொழில் செய்யலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுக்கு 2 சுக்கிரன் இருப்பதால் இன்று வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. கவலை என்ற 3 எழுத்து அகராதியை விட்டு அகலும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.